ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். லாஸ்ட் எபிசோட்ல இந்த தேகு தான் மான்ஸ்டர் கில்லர் அப்படிங்கிற விஷயத்த கங்ஜோ அவன் குரலை கேட்டே கண்டுபிடிச்சிருந்திருப்பா. இந்த விஷயத்த டிடெக்டிவ்ட்ட சொன்னதும் அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஓடிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த தேகும் அவனோட பாடி கார்டு அசிஸ்டன்ட் கூட நடந்து போய்கிட்டு இருக்கான். கூடவே இந்த கமிஷனரும் போய்கிட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக சார் இங்கெல்லாம் வந்து இந்த டிடெக்டிவ்ட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்க கிளம்பி போங்க சார், நான் எல்லா பிரச்சனையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர் சொல்லிட்டு இருக்கானா. இல்ல ஏதோ ஒரு சந்தேகம் விளக்கம் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டிடெக்டிவ்ஸ் என்ன வர சொல்லியிருக்காங்க. அவங்கள நேர்ல மீட் பண்ணி என்னோட சைடு விளக்கத்தை நான் கொடுத்துட்டே போயிடுறேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்காக உள்ள 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க போய் அவங்கள பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கமிஷனரை போக சொல்லிடுறான். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திரும்ப அவனோட ரூம்க்கு போகலான்னு வரும்போது அந்த பக்கத்துல இருந்து டிடெக்டிவ் மோஜின் கோவமா கத்திக்கிட்டே வராரு. டேய் பொறம்போக்கு நில்றா அப்படின்ற மாதிரி. இவர் இப்படி கத்திக்கிட்டு வரதை பார்த்தோன்னே இந்த தேகுவோட அசிஸ்டன்ஸ் குடுகுடுன்னு ஓடி போய் அவரை பிடிக்க பாக்குறாங்க. அவரை அடிச்சு பறக்க விட்டுட்டு நேரா வந்து தேகுவோட சட்டையை பிடிச்சிடுறாரு. நீதானே அது, அந்த சத்தம் நீதானடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. என்ன சார் இது, இப்பெல்லாம் போலீஸ்காரங்க இன்னசென்டான சிவிலியனோட சட்டையை இப்படிதான் பிடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. உன் மேல சந்தேகம் வந்ததுக்கு தான் நான் சட்டையை பிடிச்சிருக்கேன், நீ தான் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சின்ன எவிடன்ஸ் மாட்டட்டும், உன தோலை உரிச்சு தொங்க விடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் கோவமா கத்திக்கிட்டு இருக்காரா. நீங்க இதே மாதிரி நடந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பின்விளைவுகள் மோசமா இருக்கும் டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்ட பாக்குறானா. உன்னால என்னடா பண்ண முடியும், இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல, உன்னை அழிக்கிற வேலை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, நீ ஒரு கோலடா, உன்னை விட வீக்கான ஆட்களா பார்த்து அவங்கள அட்டாக் பண்ணி உன்னை வீர மாதிரி உன்னை நீயே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற ஒரு சைக்கோ நீயே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவர் வந்து அவனை ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பத்தாவதுக்கு துப்பாக்கி வேற எடுத்து காமிச்சிக்கிட்டு உன்னால இந்த ட்ரிகர் அழுத்த முடியுமா, முடியாது, ஏன்னா நீ ஒரு கோலை அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. கமிஷனர் தான் ஓடி வந்து அவரை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரா. பரவாயில்ல விடுங்க சார், சாங்வான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கிரேசி டாகோட பைத்தியகாரத்தனத்தை நேர்ல பார்த்ததுல எனக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். போறவனை கஞ்சம் கூப்பிடுறா. மிஸ்டர் தேகு, நீங்க இந்த தடவை ஈஸியா வெளியில போயிடலாம், நம்ம கூடிய சீக்கிரம் மறுபடியும் மீட் பண்ணுவோம், ஆனா அப்ப நீங்க அவ்வளவு ஈஸியா நீங்க இங்க இருந்து வெளியில போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் ஒரு மாதிரி டிடெக்டிவ் மோஜினியும் கங்ஜோவையும் முறைச்சு பார்த்துட்டு தான் அங்கிருந்து கிளம்பி போறான். இவர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நீங்க இப்ப பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பா மெமோ அனுப்ப போறேன், ஏற்கனவே உங்களோட டீமையே நான் கலைச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானா. கங்ஜோ உடனே போய் கமிஷனரை பார்த்து இன்னைக்கு நீங்க பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால கண்டுக்கவே அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்க இந்த தேகு நேரா கிளம்பி வயலண்ட் கிரைம் யூனிட்டுக்கு தான் போறான். ஏன்னா அவங்க தானே இவனை விசாரணை பண்றதுக்கு வர சொல்லியிருக்காங்க. வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டிடெக்டிவ் போய் அவங்களோட விசாரணைக்கு இன்ட்ராகேஷன் ரூம்ல ஆஜராகிறான். இந்த பக்கம் அப்சர்வேஷன் ரூம்ல நம்ம கங்ஜோவும் டிடெக்டிவ் மோஜின் அப்புறம் தேசிக் எல்லாருமே நின்று இவன் என்ன பேசுறான்றத பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. டிடெக்டிவ் மோஜின்க்குலாம் அவனை பார்க்க அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கொந்தளிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்காரு. கங்ஜோ தான் அவரை அமைதிப்படுத்திக்கிட்டே இருக்கா. இப்போதைக்கு நம்ம அவன் மேல கோவத்தை காமிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவனுக்கு பின்னாடி பணமும் பவரும் அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அதனாலதான் அவன் தைரியமா நிறைய தப்புகளை பண்ணிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் இதுவரைக்கும் அவன் மேல ஒரு கிரிமினல் ரெக்கார்டு கூட கிடையாது. அந்த தைரியத்துல தான் இப்ப அவன் நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கான். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் அவனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ சொல்லிட்டு இருக்கான். அங்க விசாரணையில உட்காந்துருக்குவேன். நீங்க கேட்க வேண்டியதை கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு முடிக்கிறீங்களா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன எதுக்காக கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, நான் அந்த ஜங்குவாவோட கொலையில சம்பந்தப்படவும் இல்ல, அந்த கொலையை நாங்க நேர்ல பார்க்கவும் இல்ல, அப்புறம் எங்கிட்ட என்ன விசாரிக்கணும், சீக்கிரம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த டிடெக்டிவ்ஸும் கொஞ்சம் யூஸ்வலான கேள்வி தான் கேட்கறாங்க. ஜங்குவாவை நீங்க அந்த பார்ல எந்த டைம்ல பாத்தீங்க, எப்ப அவங்க ரூமை விட்டு வெளியில போனாங்க, நீங்க எப்ப வெளியில போனீங்க, நம்சங்க அங்க வந்தானே உங்களுக்கு நம்சங்க தெரியுமா, நம்சங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்சங்கா, ஓ அந்த ஜிபி டெவலப்மெண்டோட பிரசிடென்ட் இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க கம்பெனில இருந்து எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நிறைய தடவை அவங்களோட டிரைவர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க, அந்த வகையில தெரியும், மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்சங்க இவனுக்கு தெரியாதான், என்னமான்னு அடிக்கிறான் பத்தியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்துல இருந்து டிடெக்டிவ் திட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பனோட பவர்னாலையும் அந்த நம்சங் இவனுக்கு இவனோட கிரிமினல் வேலைகள்ல ஹெல்ப் பண்ணதுனாலயும் தான் இவ்வளவு நாள் அவன் சேஃபா வெளியே சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப என்னமோ நம்சங்க தெரியவே தெரியாதுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி இவர் இங்க திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அவனுக்கு அது கேக்குதா என்னன்னு தெரியல. அவன் அப்சர்வேஷன் ரூம்ல இருக்கிற கண்ணாடி வெளியே இந்த பக்கம் நின்றுட்டு இருக்க டிடெக்டிவ் தான் பாத்துட்டு இருக்கான். நார்மலா இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்து பார்க்கும்போது கண்ணாடிக்கு இந்த பக்கம் இருக்கிற அப்சர்வேஷன் ரூம்ல இருக்கவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அவங்க பேசுறது கேட்கவும் கேட்காது. ஆனா இவன் இங்கேயே பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் விசாரணை எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, கிளியர் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில போனதுமே அவனோட அசிஸ்டன்ட் கேட்கறான், சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஒன்னும் இல்லப்பா, நான் பாக்கணும்னு ஆசைப்பட்ட முகங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஃபன்னா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல போயிடுறான். அதுக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் இவங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அவன் இந்த அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி என் பையன்கிட்ட யாரோ பிரச்சனை பண்ணாங்களாமே, யார் இது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த கமிஷனருக்கும் கால் பண்ணி நான் ப்ராசிக்யூட்டரை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க போறேன், அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, நீ கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. ப்ராசிக்யூட்டர் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க போறாருன்னு தெரியல. இவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது மோஜினை பத்தியும் கங்ஜோவை பத்தியுமே தான் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க
இவங்க 2 பேர்ல முதல்ல யாரை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கங்ஜோவோட அப்பாவை கொலை பண்ணப்ப கங்ஜோ கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிருப்பான் இல்லையா வாக்கி டாக்கில, அந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அப்ப கங்ஜோ சொல்லிருப்பா, உன் குரல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா, நீ பேசும்போது பல்ல கடிக்கிற சத்தம் கேக்குது, இதுக்கப்புறம் நீ எங்க உன் குரலை கேட்டாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ மிரட்டி இருப்பா. உன்னால அந்த சத்தத்தை கூட கேட்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா பண்ணியா சிரிச்சுட்டு இருந்திருப்பான். முதல் தடவை இந்த சீனை காமிச்சப்ப நமக்கு இவனோட முகத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் இவனோட முகத்தையே காமிக்கிறாங்க. அப்படிதான் இவளுக்கு அதிகமா சத்தத்தை கேட்கிற சூப்பர் பவர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதை யோசிச்சு பார்த்தவன் உன்னதான் முதல்ல தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த உன்னதான் யாருன்னு தெரியல, கங்ஜோவை தான் சூஸ் பண்ணிருக்கானா என்னன்னு தெரியல. இப்படி இவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதே அந்த லேண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்டோட டைரக்டர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனுக்கு இவங்களுடைய ஏதோ ஒரு டீலிங்ல கூட்டு சேர்றதுக்கு விருப்பமே இல்ல, ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தான் வந்துட்டு இருந்தான். இப்ப அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், நம்ம இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ற விஷயத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாமா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு, உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். உடனே இவன் அந்த டைரக்டருக்கு கால் பண்றான், என்ன பேசினான்றதெல்லாம் காமிக்கல. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டீம் லீடர் காமிக்கிறாங்க, அவருக்கு தேசிக் மேல சந்தேகம் இருக்கு. ஆரம்பத்துல டீம் லீடர் தான் அந்த கில்லருக்கு ஹெல்ப் பண்றாரோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்துட்டு அப்படின்ற மாதிரி மோஜினும் தேசிக்கும் சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா டீம் லீடரையே யாரோ பிளாக்மெயில் பண்றாங்க, உள்ளுக்குள்ள இருந்துட்டு யாரோ என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த கல்பிரிட்டுக்கு யாரோ போட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரிதான் யாரோ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாரோ துரோகி இருக்காங்கன்னு டீம் லீடர் சொல்லிருப்பாரு இல்லையா, அந்த துரோகி தேசிகா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டீம் லீடருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவருக்கு மோஜின் கிட்ட கேட்டிருப்பாரு, என்ன யாரோ பிளாக்மெயில் பண்றாங்கன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தேசிக் தான் என்கிட்ட சொன்னான், 2 நாளைக்கு முன்னாடி நீங்க அந்த பிளாக்மெயிலர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததா அவன் கேட்டிருக்கான், அதை அவன் என்கிட்ட சொன்னான், அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதுல ஏதோ சந்தேகம் இருக்கும் போல இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடியா திரும்ப திரும்ப சொல்லிட்டு அவர் தேசிக்கையே பாத்துட்டு இருக்காரு. என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இங்க கங்ஜோவும் மோஜினும் இன்னமும் இன்ட்ராகேஷன் ரூம்லயே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேகுக்கு பின்னாடி பணமும் பவரும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேகு கடைசியா பண்ண 2 கொலையில பைபிளோட சாப்டர் நம்பரை எழுதி வச்சு அவன் ஏதோ தன்னைத்தானே கடவுள் மாதிரி காமிச்சுக்கிட்டது எல்லாமே சும்மா நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான். வேற வேற விதத்துல அவன் கொலை பண்ணி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் அவன் இந்த கொலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ரத்த வெறி பிடிச்சவன் அவன். நம்ம அவன் மேல எப்படியாவது ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அவனை உள்ள தூக்கி போட்டே ஆகணும். ஆனா அப்பா அவன் கண்டிப்பா அவனோட பணத்தையும் பவரையும் யூஸ் பண்ணுவான். அதை அவன் யூஸ் பண்ண முடியாத மாதிரி நாம ஏதாவது பிளான் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு டீம் திபுதிபுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து இந்த கோல்டன் டைம் டீம் டேபிளையே ஃபுல்லா சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் லீடர் தான் குடுகுடுன்னு ஓடி போய் யார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த கோல்டன் டைம் டீம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்ததுனால ப்ராசிக்யூட்டர்ஸ் டீம் தான் வந்து அவங்கள சீஸ் பண்ண போறாங்களாம், அதுக்காக வாரண்டோட வந்திருக்காங்களாம். உடனே மோஜின் எல்லாம் சத்தம் கேட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு. யார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் நாங்க சர்ச் வாரண்டோட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. தேசிக் கடுப்பாயிட்டு வந்து கத்துறான், யோ நாங்க டீல் பண்ற கேஸ் எல்லாமே குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்கிறவனை போய் காப்பாத்துற வேலை, சாவ கிடக்கிறவன் எங்க கிட்ட லஞ்சம் கொடுத்து டீலிங் பேசிக்கிட்டு இருப்பானா, என்ன நியாயம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தேசிக் கத்திக்கிட்டு இருக்கான். யாரு அவங்களை இங்க அனுப்பி வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசிக்யூட்டர் உள்ள வராரு. இந்த ப்ராசிக்யூட்டர் தான் அந்த தேகுவோட அப்பங்காரன் அனுப்பி வச்சிருப்பான் போல இருக்கு. இந்த ஆள் பேரு ப்ராசிக்யூட்டர் பார்க்காமா. உள்ள வந்ததுமே அங்க இருக்கிற டிடெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா இன்சல்ட் பண்றான். சும்மாவே ப்ராசிக்யூட்டருக்கும் டிடெக்டிவ்க்கும் ஒத்து வராது. இந்த ஆள் வேற சர்ச் வாரண்டோட வந்திருக்காங்களா, அதனால எல்லாத்தையும் இன்சல்ட் பண்றாங்க. சிரிச்சு சிரிச்சு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. சும்மாவே டிடெக்டிவ் மோஜின் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேங்கிறாரு. இப்படி ஒருத்தன் வேணும்னே வந்து நக்கல் பண்ணிட்டு இருந்தா பணிஞ்சு போவாரா, எகுத்துக்கிட்டு நிக்கிறாரு. 2 பேத்துக்கும் முட்டிக்குது, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த கோல்டன் டைம் டீம்ல இருக்கிற எல்லா ஃபைல் எல்லாம் ஒரு டப்பா டப்பாவா அள்ளி போட்டுக்கிட்டு நான் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், இதை முதல்ல போய் ரிவ்யூ பண்றேன், பண்ணி முடிச்சுட்டு திரும்ப உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சு வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்படி போகும்போது எதிர்த்தாப்புல கமிஷனர் வராரு. அவர்கிட்ட போய் நீங்க இங்க என்ன பண்ணீங்க, இங்க என்ன நடந்துச்சுங்களா எனக்கு தெரியாது, ஆனா சேர்மன் ரொம்ப கோவமா இருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த தேகுவோட அப்பங்காரனை தான் சொல்றான். அந்த தானே இவன் அனுப்பி வச்சிருக்கான், நீங்க ஏதோ பிரச்சனை இங்க பரப்பி வச்சிருக்கீங்க, அதை நான் கிளியர் பண்றதுக்கு தான் என்ன இங்க அனுப்பியிருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் சேர்மன் உங்களை கோல்ஃப் கேமுக்கு இன்வைட் பண்ணணும்னு நினைச்சாரு, ஆனா அங்க உங்களுக்கு கண்டிப்பா இடம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், எதுக்கும் வாங்க அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இந்த கமிஷனரையும் ஒரு மாதிரி வெறுப்பேத்தி விட்டுட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போறான். கஞ்சு ரொம்ப கோவமா கமிஷனர் வந்து பாக்குறா. இங்க என்ன சார் நடக்குது, என்னதான் நாங்க உங்களுக்கு பிடிக்காத ஆட்களா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இதனால உங்களுக்கும் தான் அசிங்கம், இங்க நடக்கிற ப்ராசிக்யூஷனை தடுத்து நிறுத்த போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறா. அதுக்கு அவரும் பதிலுக்கு கத்தி விட்டுறாரு. நான் உங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்தேன்ல, ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னேன்ல, நான் கொடுத்த வார்னிங்க ஒழுங்கா நீங்க மதிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு அந்த பதிலுக்கு கத்துறான். நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம், போலீஸ் ஆபீசரா நாங்க எங்க கடமையை செஞ்சோம், தப்பு பண்றவங்களை பிடிக்கிறது தானே சார் எங்க கடமை, அதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா, ஒரு
போலீஸ் ஆபீசரா நீங்க உங்களோட கடமையை கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இந்த ஆளு ஒரு மாதிரி யோசனையாவே நின்றுட்டு இருக்கான். இங்க டிடெக்டிவ் மோஜின் தேசிக் கிட்ட தேகுவை பத்தி எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு போல இருக்கு. தேகு என்ன பண்ணனா, தேகுவோட அப்பதான் இந்த ப்ராசிக்யூட்டரை இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. டேய், நீ என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமா நான் நம்புவேன் தான், ஆனா அதுக்காக இப்ப நீ சொல்ற விஷயத்த கண்டிப்பா என்னால நம்ப முடியாதுடா. ஒருவேளை நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அவனை எப்படிடா நம்ம பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க தேசிக் கேக்குறனா, கண்டிப்பா அவனை நான் பிடிப்பேன்டா, கவலைப்படாத. அவனையும் பிடிப்பேன், அவன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெருச்சாலியை விட்டு வச்சிருக்கான், அந்த பெருச்சாலியும் பிடிப்பேன், ரெண்டு பேத்தையும் ஒன்னா நான் ஜெயிலுக்குள் தூக்கி போடதான் போறேன் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்கும் போதே டீம் லீடர் உள்ள வந்துடுறாரு. நான் கொஞ்சம் மோஜின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தேசிக்க வெளியில அனுப்பி விட்டுடுறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். ப்ராசிக்யூட்டர் அளவுக்கு எனக்கு பவர் இல்லதான், ஆனாலும் உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. கமிஷனர் அந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ் பக்கம் தான் இருக்காரு, அது கன்ஃபார்மா தெரியும், அதனால அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரா. என்ன நடக்குது அப்படிங்கிறது கண் முன்னாடி நல்லாவே பளிச்சுன்னு தெரிஞ்சும் கண்டும் காணாம இருக்கிறதுக்கு பேசாம வேலையை விட்டு போயிடலாம் போல இருக்கு, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மோஜின் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி நான் அந்த பிளாக்மெயிலர் கிட்ட போன்ல பேசினதை நேர்ல பார்த்தேன், காதால கேட்டேன்னு சொல்லி தேசிக்கு உங்ககிட்ட வந்து சொன்னான் இல்லையா. உண்மையிலேயே 2 நாளைக்கு முன்னாடி நான் யாருக்கிட்டையும் போன் பேசவே இல்லை, நானும் போன் பண்ணல, எனக்கும் அந்த பிளாக்மெயிலர் கால் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரு. அப்ப தேசிக் போய் சொன்னான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நம்ம நம்சங்க தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம், நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், எனக்கு நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல, நான் முழு நேரமும் என் டீம் பசங்களோட தான் சுத்திட்டு இருந்தேன், கண்டிப்பா அன்னைக்கு நான் எந்த போனும் பேசவே இல்லை, எனக்கு அது கன்ஃபார்மா தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட, அன்னைக்கு அந்த நம்சங்கோட ரைட் ஹேண்ட நம்ம அரெஸ்ட் பண்ணப்போ நம்சங்கோட பேக் நமக்கு கிடைச்சது இல்லையா, அப்ப வாலண்டியரா வந்து தேசிக் அந்த பேக்கை நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். அப்போ எனக்கு அது மேல எந்த சந்தேகமும் வரல, அவன் ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடா இருக்கான், அதனாலதான் வந்து அவன் பேக்கை தூக்கிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு என்னமோ அந்த விஷயத்துல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரா. டிடெக்டிவால இதை நம்பவே முடியல, எனக்கு தெரியும் உனக்கு இது கஷ்டமா தான் இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, தேசிக்கோட அப்பா பஸ் டிரைவரா இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஊர்ல அந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ்க்கு ஏகப்பட்ட பஸ் கம்பெனி இருக்கு, அவர் ஒருவேளை அந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ் பஸ் கம்பெனில வேலை செஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை வேற கிளப்பி விட்டுடுறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தேசிக் டக்குன்னு உள்ள வந்துடுறான். 2 பேரும் அடிக்கடி இப்படி தனியா கூடி கூடி என்ன பேசிக்கிறீங்க, என்கிட்டயும் தான் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வந்து நிக்கிறானா. ஒண்ணு இல்லப்பா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் நைஸா வெளியில போயிடுறாரு. இவன் வந்து கேக்குறான், டே என்னடா நடக்குதுங்க, அவர் என்னடா சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஒன்னும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி அவர் பிளாக்மெயிலர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன்னு நீ சொன்ன இல்லையா, ஆனா அவர் பேசவே இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு இவர் டைரக்டாவே கேட்டுடுறாரு. அப்படியா, பேசவே இல்லைன்னு அவர் சொன்னாரு, மேபி நான் டேட் ஏதாவது மாத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம தான் கொஞ்ச நாளாவே ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ல டேட்டா மாத்தி சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தேசிக் அப்படியே மாத்தி சொல்லிடுறான். இவருக்கு ஒரே யோசனையா இருக்கு, இவனை நம்பலாமா நம்ப வேண்டாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா யோசிக்கிற அப்படின்ற மாதிரி தேசிக் கேக்குறானா. ஒண்ணும் இல்ல, அந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த தேகுவை தான் காமிக்கிறாங்க. அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும், கேக் பாக்ஸ் சைஸ்க்கு இருக்கணும், ஒரு ரிப்பனும் அதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி போன் பண்ணி ஆர்டர் போட்டுட்டு போனை கட் பண்ண உடனே மறுபடியும் போன் வருது. போனை எடுத்து காதுல வச்சோன்னா, டே சைக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்துல இருந்து நம்ம டிடெக்டிவ் மோஜின் தான் பேசுறாரு. அவர் சைக்கோன்னு கூப்பிட்டதே இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு பேசுறது டிடெக்டிவ் மோஜின் தான் சொல்லி, என்னடா இன்னைக்கு நான் உன்னை மிரட்டினதுக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ராசிக்யூட்டர் அனுப்பி வச்சுட்டு போல இருக்கு, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, ஒழுங்கா பையனை வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல, இந்த வேலையை மட்டும் பாக்குறியான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்றாரா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றானா. உனக்கு புரியல அப்படின்னா உங்க டேடி கிட்ட போய் கேளு, அவர் உனக்கு புரிய வைப்பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரா. எங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் சார்பா நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன், நாட்டோட மக்களை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட சாரி கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கானா. நடிக்காதடா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவ, அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு, அப்போ உனக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இடம் கிடைக்காது, டைரக்டா உனக்கு எல்லாம் ஜெயில் தான்டா, அன்னைக்கு காமிக்கிறேன்டா உனக்கு நான் யாருன்னு. உன்ன மட்டும் இல்ல, உனக்கு பக்கத்து செல்லிலேயே நீ ஒரு பெருச்சாலியை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வச்சிருக்க பத்தியா, அந்த பெருச்சாலியையும் தூக்கிட்டு வந்து போடுறேன், அவனையும் நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டிக்கிட்டு இருக்காரா. எனக்கு நல்லா தெரியுமே நீங்க தான் ஆட்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆளுன்னு. இந்த பழைய பழமொழி ஒண்ணு இருக்குல்ல, ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லி, அது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். ஏன்னா உங்களோட ஒய்ஃப் ஜிஹி கூட விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க தான். அப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஜிஹியை கொலை பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, அதை தான் கேக்குறான். எவ்வளவு கோவம் வரும் இவருக்கு. டேய் சைக்கோ, நீ மட்டும் என் கையில கிடைச்சனா அவ்வளவுதான் பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி இவர் கத்திக்கிட்டு இருக்காரா. அப்புறம் அந்த பெருச்சாலியை தேடுற வேலையை தயவு செஞ்சு பாக்காதீங்க, ஒருவேளை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுறானா. அவருக்கு செம்ம கோவம் வருது. கடுப்பாயி அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரா. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஒத்துக்கிறேன், உங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, ஒரு போட்டோவை ஒருத்தங்களுக்கு பிரசன்ட் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் பார்க்க போகணும், உங்க கூட நான் அப்புறமா விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறான். கட் பண்ணா
இப்பதான் தேசிக்க தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருப்பாங்க போல இருக்கு. அவரை பாக்குறதுக்காக தான் வரான். நார்மலா அப்பா மகனுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் தான் அங்க போய்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க அப்பா கேக்குறாரு, உன் ஃப்ரெண்டு மோஜினை நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் இவன் ஒரு மாதிரி பதறிடுறான். ஏன்பா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கு இன்னும் ரொம்ப நாள் டைம் இல்லப்பா, சீக்கிரமா என்னோட மரணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, வேற பழைய விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உன் ஃப்ரெண்டு மோஜின் தானே நம்மளை காப்பாத்தினான். அவன் மட்டும் அன்னைக்கு இல்லன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்ல. அதனாலதான் ப்ராப்பரா உன் ஃப்ரெண்டுக்கு இன்னமும் தேங்க்ஸ் சொல்லவே இல்ல. ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இல்லப்பா அவன் ரொம்ப பிஸியா இருக்கான், அவனாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி தேசிக் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சரிப்பா பரவாயில்ல, நேர்ல வரலன்னா என்ன, நான் ஒரே ஒரு போன் மட்டுமாவது பண்ணி பேசிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவன் ஒரு மாதிரி கோவப்பட்டுடுறான். இவன் இந்த மோஜினோட டாபிக் எடுத்ததுமே அவன் முகமே ஒரு மாதிரி மாறிடுது. ஆளே ஒரு மாதிரி டல் ஆன மாதிரி ஆயிடுறான். அப்பா கிட்டே ஒரு மாதிரி சத்தம் போட்டு திட்டி விட்டுடுறான். அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்ன இவன் திடீர்னு இப்படி பேசுறான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. பணத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பாட்டுக்கு ரூம் விட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்தவன் ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கான். செவத்துல போய் தலையை முட்டிக்கிறான். அவனுக்கு மண்டைக்குள்ள மோஜினி இவங்கிட்ட கேட்ட விஷயம் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நான் டீம் லீடர்கிட்ட கேட்டுட்டேன், அவர் 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிளாக்மெயிலர்ட்ட போன் பேசவே இல்லைன்னு சொன்னாரு. நீ ஏதோ கேட்டேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்லையா, அந்த விஷயம். சாங்வான் எக்ஸ்பிரஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு இவங்கிட்ட சொன்னது. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. பேசுறது யாருன்னு காமிக்கல, ஆனா இவன் ரொம்ப கோவமா பேசுறான். எனக்கு கால் பண்ணாதன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, மோஜின் ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிச்சானா நானே உனக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ற அப்படின்ற மாதிரி கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மறந்துடாத, உன்னால மோஜின்க்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீ வாக்கு கொடுத்திருக்க அப்படின்ற மாதிரி வேற திட்டிக்கிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பேசுறான்னு தெரியல. உண்மையிலேயே இவன் தான் உள்ள இருந்து அந்த தேகுக்கு ஹெல்ப் பண்ற ஆளா என்னன்றது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம கங்ஜோ தான் காமிக்கிறாங்க. அவ வீட்டுல தான் இருக்கா, இந்த தேகுவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த தேகு தான் அந்த கங்சோல கொலை பண்ணிருக்கணும். இந்த தேகுக்காக தான் இந்த நம்சங் கங்சோல எங்கேயோ கூட்டிட்டு போயிருந்திருக்கான். கங்சோல என்னமோ அந்த கம்பெனிக்கு பஸ் டிரைவரா வேலை பாக்குறதுக்காக தான் போயிருக்கான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவனை வேற வேலைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த டிரைவர் கூட சொல்லியிருப்பான் இல்லையா, அவனை பாடி கார்டா வேலை பாக்குறதுக்கோ இல்ல ஏதோ பார்ட்னர்ன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இழுத்திருப்பான் இல்லையா. ஆக்சுவலா ஸ்பாரிங் பார்ட்னரா. ஸ்பாரிங் பார்ட்னர் அப்படின்னா இந்த பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா. நார்மலா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்றவங்க மணல் மூட்டை கட்டி வச்சுதானே குத்திட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம பிராக்டிஸ் பண்ணும் போதே ரியலா ஒரு மனுஷனை வச்சு அவங்க கூட ஒரு ரியல் மேட்ச் நடக்கும் போது எப்படி ஃபைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆளை தான் ஸ்பாரிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த கங்சோல்ன்றவனை கூட்டிட்டு போயிருக்காங்களாம். ஆனா தேகு மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு கண்டிப்பா ஸ்பாரிங் பார்ட்னருக்கு அவசியம் கிடையவே கிடையாது. அவனோட ரத்த வெறியையும் அவனோட கொலை வெறியையும் தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பாரிங் பார்ட்னர் அப்படின்ற பேர்ல ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கு இந்த நம்சங் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான். விவரம் தெரியாம இவன் பாட்டுக்கு உள்ள போய் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் எப்படியாவது அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் ஜிஹி கிட்ட அவன் ஹெல்ப் கேட்டு இருந்திருக்கான். ஜிஹி கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த தேகு இந்த கங்சோலையும் கொலை பண்ணிருக்கணும், அந்த ஜிஹியையும் கொலை பண்ணிருக்கணும். இதே மாதிரிதான் நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் அந்த ஜிபி டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல இந்த நம்சங் தேகுக்கு புடிச்சு கொடுத்திருந்திருக்கான். அவன் அவங்களை அடிச்சு கொண்டு அவனுடைய சைக்கோத்தனத்துக்கு தீனி போட்டு இருந்திருக்கான். அவன் இந்த மாதிரி ஆட்களை கொலை பண்றதுக்கு எந்த இடத்த யூஸ் பண்றாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவன் பண்ற கொலைங்களுக்கு ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே ஓகியானுக்கு கால் பண்றா. இந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ்க்கும் நம்சங்குக்கோ இல்ல சாங்வான் எக்ஸ்பிரஸ்க்கும் ஜிபி டெவலப்மெண்ட்க்கோ ஏதாவது டிரான்சாக்சன் நடந்திருக்கா, அந்த மாதிரி ஏதாவது டீடைல் இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி மேடம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டு இழுக்கிறானா. என்னடாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. இல்ல முன்னையே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நம்மளோட கோல்டன் டைம் டீம் அவ்வளவுதான் நான் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கேக்குறானா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நம்மளோட டீம் திரும்பவும் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் ரொம்ப சந்தோஷமா ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் மோஜினை காமிக்கிறாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அவருக்கு அந்த தேகு சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க என்னோட பெருச்சாலியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாத, நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அதை யோசிச்சு பார்த்து இவர் கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. ஏன்னா இவருக்கு தேசிக் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் இருக்க ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது வேற. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கங்ஜோ ஒரு தடவை சொல்லியிருப்பா, என் வீட்டுக்குள்ள யாரோ வந்து நானும் என் அப்பாவும் இருக்கிற போட்டோவை திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருப்பா. இந்த தேகு கூட சொல்லியிருப்பான் இல்லையா, கடைசியா உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நான் ஒருத்தருக்கு ஒரு போட்டோவை கிஃப்டா கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஆனா அதே சமயத்துல இந்த தேகு மான்ஸ்டர் கில்லரா மாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். அவன் யாரையாவது கொலை பண்ணும்போது ஒரு கருப்பு கலர்ல ஹூடி போட்ட கவுன் போட்டுட்டு கையில அந்த இரும்பு பாலோட நடந்து போவான் இல்லையா, அதே மாதிரிதான் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். இங்க டிடெக்டிவ் மோஜின் அவசரமா கங்ஜோக்கு தான் கால் பண்றாரு. அந்த சைக்கோ இப்ப உன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான், உடனே அங்க இருந்து வெளியில போயிடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கங்ஜோக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாளா. உன் வீட்டுல இருந்து திருடிட்டு போன போட்டோவை அவன் உங்ககிட்ட திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவனே என்கிட்ட சொன்னான், நீ அங்க இருந்து முதல்ல வெளியில போயிடு அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இங்க டிடெக்டிவ் மோஜின் அவசர அவசரமா சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல கங்ஜோக்கு வெளியில யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. வர்றது அந்த சைக்கோ தான். இவளுக்கு சின்ன சின்ன சத்தம் கூட நல்லா கேட்கும்ன்றதுதான் அவனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால வேணும்னே வித்தியாசமா சவுண்ட் அவனே மேக் பண்றான். அந்த இரும்பு பால் அவன் கொலை பண்ண யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதை வச்சு செவுத்துல அங்க இருக்கிற கம்பியில எல்லாம் இடிச்சுக்கிட்டு அந்த சத்தத்தை அவளை கேட்க வைக்கிறான். அப்புறம் திடீர்னு எந்த சத்தமும் போடாம ரொம்ப அமைதியா சைலண்டா பதுங்கி பதுங்கி நடந்து வர மாதிரி பண்றான். அப்புறம் அவளுக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காகவே சத்தம் போடாம சிரிப்பான் இல்லையா, அப்படியே வெறும் காத்து மட்டும் வர மாதிரி அந்த மாதிரி குலுங்கி குலுங்கி சிரிச்சு இந்த மாதிரி விதவிதமா சத்தத்தை ஏற்படுத்தி அவளை பயமுறுத்த ட்ரை பண்றான். அவன் நல்லாவே பயப்படுறா. அவளும் சொல்றா, இல்ல யாரும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. நீ அங்கேயே இரு, உடனே நான் வரேன் அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிடெக்டிவ் மோஜின் அவசர அவசரமா கார் எடுத்துட்டு இவளோட வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வரும்போதே பெட்ரோல் போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இவ கிச்சன்ல இருந்து ஒரு கத்திய கையில எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்து பயந்து வர. அவளோட மூச்சு காத்தே அவளுக்கு பயமுறுத்துற மாதிரி தான் கேக்குது. அப்படியே பயந்து பயந்து மெதுவா டோர் கிட்ட வந்து டோர்ல இருக்க லென்ஸ் வழியா வெளியில பாக்குறான். அந்த பக்கம் இந்த கில்லரோட கண்ணு தான் அப்படியே பயமுறுத்துற மாதிரி தெரியுமா. அவ ஒரு நிமிஷம் பயந்துடுறா. இவ இப்படி பயந்துட்டான்னு தெரிஞ்சதும் அவன் வெளியே டோருக்கு அந்த பக்கம் நின்னுட்டு குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு ரெக்கார்டர் ஒண்ணு பிளே பண்றான். கங்ஜோட அப்பாவை கொலை பண்ணப்ப இவ வாக்கி டாக்கில இவன் கிட்ட பேசியிருப்பா, கெஞ்சிருப்பா இல்லையா, என் அப்பா ரொம்ப வயசானவர், அவரால் உன்னை என்ன பண்ண முடியும், அவரை ஒண்ணும் பண்ணாத விட்டுடு அப்படின்ற மாதிரி இவ கெஞ்சிருப்பா இல்லையா. அந்த ரெக்கார்டிங் இவங்கிட்ட இருக்கு, இவன் பிளே பண்றான். ஆக்சுவலா அந்த ரெக்கார்டிங் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கணும். இவ கோர்ட்ல கூட சொன்னா இல்லையா, நான் வாக்கி டாக்கில ஹெல்ப் லைன்ல இருந்து என் அப்பா கூட நான் பேசின ரெக்கார்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஜட்ஜ் இருந்துட்டு அப்படி எந்த ரெக்கார்டிங் இல்லவே இல்லையமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்க காணாம போன அந்த ரெக்கார்டிங் இப்ப இவன் கையில இருக்கு. அததான் அவன் இப்ப பிளே பண்ணி காமிச்சு அவளை இன்னமும் பயமுறுத்திட்டு இருக்கான். இந்த விஷயம் அந்த பக்கம் போன்ல கனெக்ட் ஆயிருக்க டிடெக்டிவ்க்கும் கேக்குது. அவன் உன்னை எமோஷனலா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான், நீ எதுவும் டென்ஷன் ஆகி அவனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடாத, அமைதியா அங்கேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கில்லர் அவன் பாட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் போயிடுறான். அவன் போயிட்டாங்கிறது இங்க கங்ஜோக்கு புரியுது. இல்ல அவன் வந்து தப்பு பண்ணும்போது நம்ம பிடிச்சா மட்டும்தான் அது நமக்கு சாலிடான எவிடன்ஸா இருக்கும், நான் இவனை இப்படியே போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அங்க டிடெக்டிவ் கத்துறாரு, பைத்தியம் மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிடாத, அவன் முன்னாடி போயிடாத, நீ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ கேட்க மாட்டேங்கிறா. இல்ல நான் அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு கையில கத்தியோட கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பாக்குறா. அவனை ஆளை காணும். கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறத அவ பாக்குறா. ரொம்ப பயந்து பயந்துதான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் பக்கத்துல போறா. ஆனா அவன் பக்கத்துலதான் மறைஞ்சு நின்று இவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். அவளுக்குமே அது சென்ஸ் ஆகுது, அவன் பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லி. அவ கிஃப்ட் பாக்ஸ தொடவே இல்ல, சுத்தி சுத்தி எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தேடிட்டு இருக்கா. ஒரு இடத்துல இருட்டுல ஒரு இடத்துல அவன் இருக்கான்றது இவளுக்கு டவுட் வந்துருச்சு. அவ அந்த இடத்தையே பாத்துட்டு இருக்காங்க, போலாமா வேணாமான்னு பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே டிடெக்டிவும் பெட்ரோல் போலீஸும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவ திரும்பின அந்த கேப்ல அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் டிடெக்டிவ் மோஜின் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம டிடெக்டிவ் மோஜின் தான் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணதுமே உள்ளுக்குள்ள ஒரு கவர்ல முடிதான் இருக்கு. இந்த கில்லர் தான் யார கொலை பண்ணாலும் அவங்களோட முடியை எடுத்து வச்சுப்பான் இல்லையா, அந்த மாதிரி யாரோட முடியை தான் அதுக்குள்ள வச்சிருக்கான். அதுவும் ஒருத்தவங்களோட தலையில இருந்து முடிய அப்படியே சதையோட புடிங்கி எடுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு பார்த்தா அடியில இவளும் இவளோட அப்பாவும் சேர்ந்து எடுத்துட்டு அந்த போட்டோவும் இருக்கு. ஒருவேளை அவங்க அப்பாவோட முடியதான் அனுப்பி வச்சிருக்கானா என்னன்றது தெரியல. உனக்கு வேற எங்கேயாவது போறதுக்கு இடம் இருக்கா, சேஃபான இடம் அப்படின்ற மாதிரி இவர் கங்ஜோவை பார்த்து கேட்கிறாரு. இல்ல நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கிறேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவளோட ரூமே ஒரு மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் ரூம் மாதிரி இருக்கு. நீ ஏன் உன்னோட ரூமை இப்படி சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. நார்மலான ரூம்ல என்னால 5 நிமிஷத்துக்கு மேல தூங்க முடியாது, எனக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. உன்னோட லைஃப் அவ்வளவு ஈஸி இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி என்ன விஷயம் சொல்லணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் இவ கண்டுபிடிச்ச இவளோட தியரியை இவங்கிட்ட சொல்றா. இந்த தேகு வந்து ஒரு சைக்கோ, அவனுக்கு அவனோட கொலை வெறிய தீர்த்துக்கிறதுக்காக ஹோம்லெஸ் பீப்புளா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப எங்காவும் ரொம்ப திடகாத்திரமாவும் இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புளா பார்த்து இந்த நம்சங் தான் அவனுக்கு சப்ளை பண்ணியிருக்கான். அவங்கள அடிச்சு அவங்கள கொலை பண்ணி அவனோட ரத்த வெறிய தீர்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்காக தான் இந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் இவனுங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அவன் எந்த இடத்துல இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சா அவனுக்கு எதிரான எவிடன்ஸும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. அவன் இதெல்லாம் பண்ற அந்த இடத்தை கண்டிப்பா ஜிஹி கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லன்னா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கணும், அதனாலதான் அவன் ஜிஹியை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜிஹி எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவ ரெக்கார்டர் வச்சுட்டு அவ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பான்றது இவங்களுக்கு தெரியும். அந்த ரெக்கார்டர் தான் தேகு அந்த நம்சங்க கொலை பண்ண அன்னைக்கு இவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சுட்டு போயிருந்திருப்பான் இல்லையா. அந்த ரெக்கார்டர்ல கேட்கிற சவுண்ட வச்சு அது எந்த இடம்ன்றதை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் கேட்கிறாரு. அவளும் முடியும், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த ரெக்கார்டிங்க தான் இவ காப்பி பண்ணிட்டு வந்து வச்சிருக்கா இல்லையா, அதை போட்டு கேட்கறாங்க. அவளால எதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப லோவா இருக்கு, அதனால என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல கேட்கிற அந்த ஜிஹியோட வாய்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் சத்தத்தை மட்டுமே வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்றா. அதை எடிட் பண்ண ஆடியோ தானே, அங்கங்க துண்டு துண்டா இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி சத்தம் தான் கேக்குது. ஒரு இடத்துல கடல் அலையோட சத்தம் கேக்குது, ஒரு இடத்துல ஏதோ உள்ளுக்குள்ள அடைச்சு வச்ச இடத்துல இருந்துட்டு பேசினா எப்படி கேட்கும் அந்த மாதிரி கேக்குது. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றா. நான் வாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், ஆனாலும் திரும்ப வாய்ஸ் கேக்குதே, எதனால வாய்ஸ் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது எக்கோ, ஏதோ
ஏதோ எக்கோ வர மாதிரியான ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. கடல் அலசத்தமும் கேக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளோஸான இடத்துல எக்கோ கேட்கிற மாதிரியும் இருக்கு. எக்கோ கேட்கிற மாதிரியான மெட்டீரியல்ல செஞ்ச ஒரு க்ளோஸான இடம், மேபி ஏதாவது மெட்டல்ல செஞ்ச இடமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாளாம். அப்படி அவர் சொன்னதுமே டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிடுறாரு. கடலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ரெண்டுக்கு விடுவாங்க, நம்ம பணம் கொடுத்து அந்த கண்டெய்னர்ஸ் ரெண்டுக்கு வாங்கிக்கலாம், அந்த இடத்த மேபி அவன் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்றாரா. நம்ம அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அவன் அதே இடத்தையே திரும்ப திரும்ப எல்லா கொலைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கு அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த தேகுவை தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த கொலை பண்ணும் போது போடுவான் இல்லையா அந்த ரெயின் கோட்டும் அந்த இரும்பு பாலும் அழகா மடிச்சு பத்திரமா கொண்டு போய் ஒரு சூட்கேஸ்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கங்ஜோவை பயமுறுத்திட்டு வந்தான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். வேற அடுத்த நாள் இந்த சைக்கோவையும் அவனோட அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி ஏதோ மீட்டிங்கா ஃபங்க்ஷனா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தேகுவோட அப்பா அவங்கிட்ட கேக்குறான், நேத்து நைட்டு மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப பாதியிலேயே நீ எங்கேயோ கிளம்பி போயிட்ட, எங்க போன அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஒண்ணு இல்லப்பா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஒண்ணு இருந்துச்சு, மறந்து போயிட்டேன், திடீர்னு ஞாபகம் வந்தது, அதனாலதான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இங்க பாரு, உங்ககிட்ட பிரச்சனை பண்ண அந்த போலீஸ் ஆபீசருக்கு நான் சரியான பாடம் கத்து கொடுத்துட்டேன், அதனால நீ அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம், வேலையில மட்டும் போக்கஸ் பண்ணு, வேற எந்த விஷயத்திலும் நீ போக்கஸ் பண்ண வேண்டாம், உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ப்ராசிக்யூட்டர் பார்க் கிட்ட நீ பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போறாங்க. அங்க ஏதோ நிறைய பேர் இவனுங்களை மாதிரியே பெரிய ஆட்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கம்சோலோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பஸ் டிரைவரை காமிச்சாங்க இல்லையா, அவனை தான் காமிக்கிறாங்க. அவனோட அந்த பஸ் கம்பெனியோட மேனேஜர் இவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஏதோ இவனாவே கம்பெனி கிட்ட கேட்காம பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ்க்கு ஏதோ கொஞ்சம் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிட்டானாமா, அதை என்ன கேட்காம நீ எப்படிடா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் இவனை காலையே எட்டி உதைக்கிறான். உதைச்சதோட மட்டும் இல்லாம ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்து இதுல சைன் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுல என்ன இருக்கு, நான் எதுக்கு சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. டேய், இது உங்களோட சேஃப்டி இன்சூரன்ஸ் பேப்பர் தான்டா, எல்லா டிரைவரும் சைன் பண்ணிட்டாங்க, நீ ஒருத்தன் தான் என்ன சைன் பண்ணல, பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் எடுத்து படிச்சு பாக்குறானா, ஆமா படிச்சுட்டா மட்டும் உனக்கு எல்லாம் விளங்கிரும், பண்ணுடா அப்படின்ற மாதிரி அவன் மண்டையில ரெண்டு தட்டு தட்டவும் அந்த டிரைவரும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய் அவனோட பஸ்ல ஏறிக்கிறான். அவன் பஸ் ஸ்டார்ட் பண்ண ஏதோ அழுத்தி பாக்குறான், ஒன்னும் வேலை செய்யல போல இருக்கு, இது வேறையா அப்படின்ற மாதிரி அவன் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே எவனா ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு பேப்பர் ஒன்னு கொடுக்குறான். நீ எப்பவும் போற பஸ் ரூட்ல போக கூடாது, உன்னை வேற ரூட்ல போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் மேப் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். ஏன் எதுக்காக நான் வேற ரூட்ல போகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நீ ரெகுலரா போற ரூட்ல ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்காப்பா, அங்க போக முடியாதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் உன்னை வேற ரூட்ல மாத்தி போக சொன்னாங்க, பேசாம போவியா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் பார்க்கும் பஸ் எடுத்துட்டு கிளம்பி போறான். அப்படியே கட் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாப் தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு ரெண்டு ஃபேமிலி நின்னுட்டு இருக்காங்க, பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருப்பாங்க போல இருக்கு. இன்னொருத்தவங்க ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பையனும் அவங்களோட ஃபேமிலி கதையெல்லாம் பேசிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் பஸ் காணோம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிரைவர் பார்க் ஓட்டிட்டு வர பஸ் தான் அங்க வருது. அந்த பஸ்ல இவங்களும் ஏறிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் மோஜின் கடலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ரெண்டலுக்கு விடுற கண்டெய்னர்ஸ் எங்க இருக்கோ அந்த இடம்லாம் போய் ஒவ்வொரு கண்டெய்னர்ஸா இவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கங்ஜோவும் கால் பண்ணி என்ன நிலவரம் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு அப்பதான் எல்லாரும் டியூட்டிக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. பார்க் வந்து பாக்குறா, பக்கத்து சீட்ல ஓகியான காணோம். அவனுக்கு போன் பண்ணி பார்த்தா அவன் பாத்ரூம்ல இருப்பான் போல இருக்கு. எங்க இருக்க, என்னாச்சு, ஏன் என்ன வரல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் இங்கதான் இருக்கேன், பாத்ரூம்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி போனை காதுல வச்சுக்கிட்டே அவகிட்ட பேசிட்டு கை கழுவிக்கிட்டு இருக்கானா. அப்ப போன் டக்குன்னு வாஷ் பேஷனுக்குள்ள விழுந்துருது, தண்ணியில ஃபுல்லா நனைஞ்சிருது. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாட்டர் ப்ரூஃபிங் தான், அதனால ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கால் தானா கட் ஆயிடுது. அதே சமயம் இங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறவங்க தான் காமிக்கிறாங்க. இந்த டிரைவர் கிட்ட தான் பஸ் நார்மல் ரூட்ல போகாம வேற ரூட்ல போக சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏதோ காட்டுக்குள்ள பூந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் பஸ் இந்த மாதிரி ரூட்ல போகுதுன்னு சொல்லிட்டு. இவரும் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு, அந்த பக்கம் போக முடியாது, அங்க வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே தான் போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோடு சரியில்லை போல இருக்கு, ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி குண்டும் குழியுமா குதிச்சு தான் போயிட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் எல்லாம் வாமிட் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த பிரெக்னன்ட் லேடி எனக்கும் வாந்தி வருதுன்னு இருக்காங்க. எல்லாரும் டிரைவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த டிரைவர் பார்க்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சமாளிச்சுக்கிட்டே தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த தேகுவும் அவனோட அப்பனும் மீட்டிங்க்கு வந்தாங்க இல்லையா, ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்குது. அங்க இந்த தேகுவோட அப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கான். ரோடு போடுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கான். ரோடு மக்களுக்கு எவ்வளவு அவசியம், எதுக்கெல்லாம் தேவைப்படும், நான் ரோடு இந்த ஊர் புறம் ரோடு போட்டு நான் எல்லாத்தையும் பெருசாக்குவேன் வளமாக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி மறுபடியும் இங்க பஸ் தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த டிரைவர் வேற திரும்பி பின்னாடி இவங்க கிட்ட சாரின்னு சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால முன்னாடி நடு ரோட்ல ஒரு பெரிய பாறை ஒண்ணு கிடக்கிறத அவர் கவனிக்கவே இல்ல. டக்குன்னு இடிக்கிற மாதிரி போயிட்டு வண்டியை திருப்பி போகவும் ஒரு மாதிரி கண்ட்ரோல மிஸ் ஆயிடுது. பிரேக் போடலான்னு பார்த்தா வண்டியில பிரேக்கும் ஃபெயிலியர் ஆகுது, பிரேக் பிடிக்கவே இல்ல. வண்டி டயருமே வெடிச்சிருது. ஏன்னா அங்க ஏகப்பட்ட கல்லுகள்லாம் கிடக்குது. கண்ட்ரோல் இழந்து இந்த பஸ் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு. ஒரு கல்லு மேல ஏறி அப்படியே தலைகீழா கவுந்துருது அந்த பஸ். பஸ்ஸுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் அடிபட்டுடுது. எல்லாரும் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே மயங்கி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த பிரெக்னண்டா இருக்கிற லேடியும் அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கும் கான்சியஸ் வருது. எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பிரெக்னன்ட் லேடி தான் கால் பண்றாங்க. நாங்க கீழே விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹியன் தான் கால் அட்டன் பண்றான்.
இருக்கான். உடனே அந்த கால் அவன் கங்ஜோக்கு கனெக்ட் பண்றான். கங்ஜோ கேக்குறாங்க எங்க இருந்து கீழே விழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பஸ் இந்த ரோட்ல போக வேண்டியது, அவங்க மாறி வேற ரோட்ல போனாங்க, அந்த இடத்துலதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். எந்த ரோடுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல, இது ஏதோ காடு மாதிரி இருக்கு, ஒரே கோரப்பில் காடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு அழுவுறா, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே அழுவுறா. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கங்ஜோ சத்தத்தை கேட்டே கண்டுபிடிச்சிடுறா. ஆமா நான் 7 மந்த் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா எனக்கு இப்ப திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது, என் ஹஸ்பண்ட் வேற எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த பொண்ணோட ஜிபிஎஸ் லொகேஷனையும் கண்டுபிடிச்சிட்டு பேட்ரோல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கோல்டன் டைம் டீம் தான் இப்ப இல்லையா, அதனால பேட்ரோல் போலீஸ்க்கு மட்டும் தான் அவன் இன்ஃபார்ம் பண்றான். அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா, அவளுக்கு வயித்துல வலி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சா. அதனால அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி காம் டவுன் பண்ற மாதிரி கஞ்சு அவகிட்ட பேச்சு கொடுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப சொல்லுங்க உங்க பஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் மோஜின் அங்க இருக்கிற எல்லா ரெண்டல் கண்டெய்னர்ஸையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. எதுலயுமே ஒன்னும் கிடைக்கவே இல்ல. கடைசியா ஒரு கண்டெய்னரை போய் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணதுமே பயங்கரமான ஸ்மெல்லு. போய் டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த கண்டெய்னர் ஃபுல்லா ஏகப்பட்ட ரத்த கரையா இருக்குது. அதை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு இதுதான் அவனோட கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி. உடனே இவர் கங்ஜோக்கு கால் பண்ணி நான் அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துக்கு உடனே பேக்கப் டீமையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டையும் அனுப்பி வையே, நான் அந்த சைக்கோ பையன் இந்த இடத்துல தான் இருக்கானா, அவனை நேர்ல போய் பார்த்து பேசுறேன், அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறேன், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த தேகு இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஒரு பாடி கார்டு தேகுவோட அப்பா கிட்ட ஓடி வந்து சொல்றான் இந்த மாதிரி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்றானா. ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அபசகுனமான விஷயம்லாம் நமக்கு தெரிய வரணுமா அப்படின்ற மாதிரி அவன் வேற டென்ஷன் ஆயிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் மோஜினும் வந்துடுறாரு. சிஇஓ சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சத்தமா கத்திக்கிட்டே வராரு. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல அவர் என்னோட கெஸ்ட் தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து ரகசியமா பேசுறான். என்ன டிடெக்டிவ் மோஜின் உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களை இங்க இன்வைட் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றானா. உங்க அப்பா ஏதோ உனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்திருக்கான் போல இருக்கு, அந்த பொம்மையை வச்சு நீ எல்லாரோட மண்டையும் உடைச்சிட்டு இருக்கல, அதை பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த இரும்பு பாலை வச்சு அடிக்கிறான் இல்லையா, அதை பத்தி தான் சொல்றாரு. நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாமா அப்படின்னு சொல்றானா. போலாமே அப்படின்ற மாதிரி இவரும் தனியா கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க கங்ஜோ அந்த பஸ்ல அந்த பொண்ணு கூட கனெக்ட்ல இருக்கா இல்லையா, அவளுக்கு அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்னமோ சத்தம் கேக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்களாமா, எவனோ ஒருத்தன் காரை கொண்டு வந்து இல்லீகலா பார்க் பண்ணி வச்சிருக்கானா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போய் சேர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும், ஆம்புலன்ஸ் அங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், பெட்ரோல் போலீஸ் 3 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பஸ்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க, டோர் வேற லாக் ஆயிடுச்சு, ஓபன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு அந்த சத்தத்தை பத்தியே இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் 2 பேரும் மொட்டை மாடியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேகுவும் டிடெக்டிவ் மோஜினும். என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு கேக்குறானா. உங்க அப்பா வாங்கி கொடுத்த பொம்மை எங்கடா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக பாக்குறான். அப்ப அவர் பின்னாடியில இருந்து ஒரு சாவி கொத்து எடுத்து ஆட்டி காமிக்கிறாரு. அவன் டக்குன்னு நின்னுட்டு திரும்பி பாக்குறானா. இது ஒரு கண்டெய்னரோட சாவி கொத்து, இப்ப புரிஞ்சிருக்குமே நான் எங்க இருந்து வரேன்னு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க கங்ஜோ அந்த சத்தத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா இல்லையா, இந்த பஸ் கவுந்த அந்த சமயத்துல இருந்து இன்னமும் பஸ்ஸோட இன்ஜின் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, அது இன்னும் ஆஃப் ஆகவே இல்ல, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னும் ஏதோ ஒரு சத்தம் ரொம்ப சின்னதா மைன்யூட்டா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவ கவனிச்சு கேட்டு பார்க்கும்போதுதான் அவ கண்டுபிடிக்கிறா அந்த பஸ்ல கேஸ் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன், பஸ்ஸோட இன்ஜின் வேற ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, இந்த சமயத்துல ஃபியூவல் லீக் ஆகுது அப்படின்னா எந்த நேரமும் அது ஃபயர் ஆகலாம் இல்லையா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, நம்ம டிடெக்டிவ் மோஜின் அந்த தேகுவை மீட் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதுவும் இதே இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன அதே ஊர்ல தான். அதனால உடனே டிடெக்டிவ் மோஜினுக்கு அவ கால் பண்றா. நீங்க இருக்கிற அதே ஊர்ல தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த பஸ்ஸோட இன்ஜின் இன்னமும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, ஃபியூவல் டேங்க்ல வேற லீக்கேஜ் ஏற்பட்டு இருக்கு, எப்ப வேணாலும் ஸ்பார்க் ஏற்பட்டுச்சுன்னா பஸ்ல நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடனே போய் அந்த இடத்துல அவங்களை ரெஸ்கியூ பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.